சாக்லேட் மிக்சிங். இது வந்து பைப்பிங் பேக். சாக்லேட் போர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக நார்மலாக ஸ்பூனில் போர் பண்ணுறத விட பைப்பிங் பேக்கில் போட்டு போர் பண்ணால் நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கிறது ஒரு பைப்பிங் பேக். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ். ஸோ ஒரு பிங்க் கலர் பேர்ல் மாதிரி சின்னதாக ஒரு ஸ்ப்ரிங்கிள், அப்புறம் மிக்ஸ்டு கலர் ஸ்ப்ரிங்கிள், பிங்க் கலர் பெரிய பால் அண்ட் ஒயிட் கலரில் ஒரு பேர்ல், அதே ஒயிட்டில் சின்னது. ஸோ இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ப்ளஸ் இது அதிலேயே மிக்ஸ்டு கலர்ஸ் அந்த ஸ்ப்ரிங்கிள் வாங்கியிருக்கோம். அண்ட் இதெல்லாம் வந்து கேண்டி கலர்ஸ். ஸோ இதில் க்ரீன், ப்ளூ, ரெட், சூப்பர் ரெட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டார்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பிங்க். ஸோ இந்த 4 கலர்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். இந்த 4 கலர்ஸ்க்கு ஃப்ளேவர்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு 3 ஃப்ளேவர்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ ஃப்ளேவர்ஸ் வந்து ரெட் வெல்வெட் வாங்கியிருக்கோம். ரெட் வெல்வெட், ஸ்ட்ராபெரி, இது வந்து ஹேசல்நட். ஸோ இது 3 வாங்கியிருக்கோம். இதில் காஃபி, ஆப்பிள் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ காஃபிலாம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதனால் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளால் ரெடி பண்ண முடியாத பேஸ் ஃப்ளேவர்ஸ் அதை வந்து வாங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் நாசில்ஸ். ஸோ சப்போஸ் பைப்பிங் பேக்கில் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக 2 நாசில்ஸ். இது என்ன ஷேப் வரும் எதுவுமே எனக்கு தெரியாது. போர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சின்னது லைக் சின்னோட இருக்க மாதிரி ஒரு நாசல் அண்ட் இந்த மாதிரி ஒரு நாசல். ஸோ இந்த 2 நாசல் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ராப்பிங் பேப்பர். ஸோ ராப்பிங் பேப்பர் நம்ம சாக்லேட் பைட்ஸாக இருக்கட்டும், ஏதோ இப்போது ஜென்ரலாக இதுலேயே நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோன்னா சாக்லேட்டை ராப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேப்பர் வேணும். ஸோ பேஸில் வந்து பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பேப்பர் கொடுத்து இதை வச்சு நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இந்த 3 திங்ஸ், பட்டர் பேப்பர் அண்ட் ராப்பிங் பேப்பர் அண்ட் நாட் டைப் இதெல்லாம். ஓகே, இது வந்து ஃபாயில் பேப்பர், கோல்டன் கலர் ஃபாயில் பேப்பர், அதுவும் பேக்கிங்க்கு தான். அண்ட் இது ஷஃபில் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோன்னா அதை பிக் பண்ணி சாப்பிட்றதுக்காக. அதுக்கப்புறம் கிளிங் ரேப். ஸோ பேசிக்கலி இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். சாக்லேட் ரேப் பண்ணி வைக்கிறதுக்கு, சாக்லேட் நம்ம செஞ்சுட்டு பாக்ஸில் போட்டு அதை ரேப் பண்ணி வைக்கிறதுக்கு, ஆர் சாக்லேட் பேலன்ஸ் இருக்கும்போது அதை கவர் பண்ணி வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நமக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஒரு கிளிங் ரேப் இது எல்லாம் தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கொஞ்சம் ட்ரையல் பார்த்துருக்கோம். ட்ரையல் பார்த்துட்டு நம்மகிட்ட இருக்க சாக்லேட்ஸ் இவ்வளோ தான். ட்ரையல்லையே நமக்கு வந்து இதில் வந்து ஆல்மோஸ்ட் காலேஜ் இவ்வளோ தான் இருக்குது பேலன்ஸ். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட அவ்வளோதான் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் நம்மகிட்ட பேலன்ஸ் இருக்குது. அதனால நம்ம இது வந்து இந்த சாக்லேட்ஸ் தான் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் ட்ரையலுக்கு. ட்ரையலில் உங்களுக்கு என்ன ரிசல்ட்லாம் வந்துச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன்.